ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு சிந்த டாக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இப்போ 2026 ரிலீஸ் ஆன கரை அப்படிங்கிற படத்தை பற்றி தான். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஹீரோ கரசாமி இந்த கேரக்டர்லாம் வந்து தனுஷ் பண்ணியிருக்கா. தன்னுடைய அப்பா கிட்ட அவருடைய 16 வயசாக இருக்கும்போது நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், எனக்கு பணம் கொடு அப்படின்றார். எங்கள் அப்பா நியாயமாக ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாரு, இந்த வயசில் என்னப்பா நீ வந்து பெரிய பிஸ்னஸ் பண்ண போகிற, இப்போல்லாம் வேணாம் கொஞ்சம் நாள் போகட்டும் அப்படின்றார். ஆனால் கரசாமி இதை கேட்காம அப்பாவுக்கு தெரியாமல் அவர் சேர்த்து வச்சிருந்த பணத்தெல்லாம் திருடிட்டு ஊரை விட்டே வந்து ஓடி போயிடுறார். சரி, ஓடி போனவர் அந்த பணத்தெல்லாம் வச்சுட்டு என்ன பெரிய பிஸ்னஸ் மேன் ஆனாரா அப்படின்ட்டு பார்த்தா இல்லை. அது ஏதோ ஒரு இதில் தொலைச்சிடுறார். தொலைச்சிட்டு பொழப்புக்கு வழி இல்லாமல் வந்து திருட்டு தொழிலுக்கு போயிடுறார். அதே பொழப்பை வச்சிட்டு இருக்கார். அப்போது இவரையும் வந்து ஒரு பொண்ணு வந்து லவ் பண்ணுது. அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, நம்ம கல்யாணம்னா நீ வந்து இந்த திருட்டு தொழிலை விட்டால் தான் முடியும் அப்படிமா. இப்போ தம்மெல்லாம் விடுறேன் அப்படின்னா உடனே சொல்லுவாங்க, லாஸ்ட்டு இந்த தம்மை ஒன்றே அடிச்சுட்டு இதுக்கப்புறம் நான் அடிக்கலை அப்படிம்பாங்க. அதை மாதிரி இவரும் என்ன பண்ணுறாருன்னா, சரி தொழிலை தான் விட போகிறோம், கடைசியாக ஒரு வாட்டி திருடிட்டு இந்த தொழிலை விட்டுருவோம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அத்தோட வண்டி நிற்க மாட்டேன்றார். என்ன அப்படின்னா, கடைசியாக இந்த தொழிலை விட போகிறோமே, இந்த தொழிலுக்கு வந்து வாரிசு இல்லாமல் போனால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கூடயே வந்து அதுக்கு ஒரு அப்ரசனையும் அழைச்சிட்டு வந்திருக்கார். அவருக்கு வந்து அந்த கடைசி திருட்டில் தொழிலையும் முந்தாடியே கற்றுக் கொடுத்துட்டே போகிறார். சரி, சாதாரணமாக இது மாதிரி இதில் என்ன பண்ணுவாங்க, அந்த வீட்டில் நிறைய பணம் நகை எல்லாம் இருக்கா, என்ன ஆளுங்க வீட்டை விட்டு வெளில போயிருக்காங்களா, இருக்காங்களா, இந்த நேரத்தில் போகலாமா வேணாமான்னு தானே கரெக்டாக பிளான் பண்ணுவாங்க. இவர் அதெல்லாம் பிளான் பண்ணல. இவர் எடுத்தோன்னே அந்த பையனுக்கு லட்சணாக சொல்லித்தரது, அந்த வீட்டில் மரம் இருக்கான்னு பாரு, மரம் இருந்தால் தாராளமாக உள்ளார போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மரமாக இருக்கிற ஒரு வீட்டு உள்ளார போயிடுறாங்க. மீட்டிங் வந்து திறந்துட்டு உள்ளார போய் கொள்ளையடித்து முடிச்சிடுறாங்க. முடிக்கிற நேரத்தில் அந்த வீட்டு ஆளுங்க எல்லாருமே வந்துடுறாங்க. அதுவும் வந்து அவர் ஒரு பொலிட்டீஷியன், பெரிய ஆள். அந்த அழைச்சிட்டு வந்தார்ல அப்ரசன்டே, அவன் வந்து அப்படியே பாதியிலே அத்து விட்டு ஓடி போயிட்டான். இவர் வந்து மாட்டிக்கிறார். இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு இவரை அழைச்சிட்டு போயிட்டு லாடம் கட்டுறாங்க. அப்போது அந்த காவல் நிலையத்துக்கு வந்து அவரோட காதலி என்ன பண்ணுறாங்கன்னா, இவரை பார்த்துட்டு காரி துப்பிட்டு கிளம்பி போயிடுறாங்க. இது மாதிரி நேரத்தில் அந்த ஏரியாவில் இருக்கிற டிஎஸ்பி சுராஜ் தான் வந்து கேரக்டர் பண்ணியிருக்கார். ரிட்டையர்ட் ஆகிற கண்டிஷனில் இருக்கார். சார், என் வாழ்க்கையில் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணேன், அந்த பேரில் வந்து யாரும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, ரிட்டையர்ட் ஆகிற கண்டிஷனில் இருக்கேன், இந்த கேஸையாவது நான் பிடிச்சேன்னு சொல்லிவிட்டு ஒரு பேர் ஒன்று வாங்கிக்கிறேன் சார், பேப்பர் முகம் வந்தால் கொஞ்சம் பெருமையாக இருக்கும் சார் அப்படின்றார். அவரோட ஹையர் ஆஃபீஸில் வந்து ஓகே சொல்லிடுறார். இப்போது அங்கே போனோன்னே சரி, ஒரு கேஸை ஒண்டி இவன் மேலே போட்டால் எப்படி அது ஒரு பெருமையாக இருக்கும், ஏன்னா இருக்கிற ஒரு 10-20 கேஸை மேலே போட்டு கேஸை வேறு மாதிரி இப்போ ஸ்ட்ராங் ஆக்கி அதை கேஸை வந்து தான் கண்டுபிடிச்சி தான் வந்து பேப்பரில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. இதை கேட்ட உடனே கரசாமிக்கு வந்து பயங்கர ஷாக் ஆகுது. உடனே அங்கே இருக்கிறவங்கெல்லாம் அடித்து போட்டுட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து தப்பிச்சிடறோம். இப்போது 6 மாதம் கழித்து ஒரு ஆந்திரா பார்டரில் ஒரு ஹோட்டலில் வந்து எச்சல் எடுத்துகிட்ருக்கார் கரசாமி. அப்படியே மெதுவாக கேமரா பேன் பண்ணுறாங்க. பேன் பண்ணால் அந்த காவல் நிலையத்தில் காரிய துப்பிட்டு போணுச்சுல அவரோட காதலி, அது வந்து 10 பாத்திரம் கழுவிட்டு இருக்கு. ஐயோ, இவ்வளவு மோசமான நிலைமையில் கிளம்பி ஓடும்போது அந்த பிள்ளையை இவர் எங்கே போய் பிடிச்சி இழுத்துட்டு வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்தார் அப்படிங்கிறது நமக்கு தெரில. வந்துட்டார். இப்போது இந்த கஷ்டப்பட்டு அவங்க வந்து அங்கே வேலை பார்க்குறலாம் காமிக்கிறாங்க. காமிச்ச உடனே அங்கேருந்து வந்து முதலாளிகிட்ட வர்றார். சாதாரணமாக நீங்கள் எந்த வேலைக்கு போனாலும் சரி, நீங்கள் ஐடி ஒர்க்லேயே இருந்தாலும் சரி, ஒரு ஹைக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு வருஷமாவது ஆகும். சில இடங்கள்லாம் வந்து 2 வருஷம் ஆனால் கூட ஹைக் வந்து ஏற்ற மாட்டாங்க. தலைவர் போய்ட்டு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறோம், எங்களுக்கு சம்பளம் பத்தலை, எங்களுக்கு வந்து ஹைக் கொடுங்க அப்படின்றார். உடனே முதலாளி சொல்கிறார், தம்பி வந்து 6 மாதம் தானே ஆகுது, அதுக்குள்ளார எப்படி வந்து ஒரு சம்பள உயர்வு கேட்குற அப்படின்றார். ஒரு நியாயமான விஷயம் தானே. இருந்தாலும் வந்து கரசாமி வந்து அதுக்கு வந்து ஒத்துக்கல. ஏன்னா அவர் வேறு மாதிரி தொழில் ஒன்று பார்த்துட்டு இருந்தார். இப்போ கஷ்டப்பட்டு உழைக்கணும்னா கஷ்டமாக தானே இருக்கும். உடனே முதலாளி ஆகிறதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறார். இதுக்காக லோனுக்கு அங்கங்கெல்லாம் போகிறார். என்ன எல்லா ஃபார்மும் இருந்தாலே லோன்லாம் கிடைக்காது. எதுவுமே இல்லாமல் அதுவும் இன்னொரு ஸ்டேட்டில் போய் லோன் எப்படி டப்புன்னு கிடைக்கும், லோனும் கிடைக்கல அப்படின்னோன்னா ஒய்ஃப்ட்ட சொல்கிறார், இதெல்லாம் நமக்கு சரியாக வராது, என்ன நம்ம எப்படியாவது வந்து கடை வச்சு முதலாளியாகி வேற அவங்ககிட்டே வந்து வேலை வாங்குவோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து நம்ம ஊருக்கு போவோம். ஊருக்கு போனால் எங்களுடைய தாய்மாமா ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து ரொம்ப பாசமாக இருப்பார். அவரை வச்சு எங்கள் அப்பா கிட்ட வந்து கொஞ்சம் நிலம்லாம் இருக்குது, அதை வந்து விற்று அதுலேருந்து வந்து காசு எடுத்து நம்ம வந்து கடை வச்சு முதலாளி ஆகிடலாம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான பிளானோட ஊருக்கு கிளம்பி ஒய்ஃபோட வர்றார். ஒய்ஃபை ஊருக்கு அழைச்சிட்டு போகாமல் அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு லாட்ஜில் வந்து தங்க வச்சுட்டு இவர் வண்டி அந்த கிராமத்துக்கு போகிறார். போயிட்டு அவர் தாய்மாமனை பார்க்குறார். பார்த்த உடனே வந்து நல்ல புடனிலே வந்து 4 அரைச்சல் வர்றார். தாய்மாமனை வந்து கருணாசனம் பண்ணியிருக்கார். ஏன்னா அப்பாவோட காசை திருடிட்டு ஒன்று பையன்னு சொல்லிட்டு அடிச்சிடறார். அடித்த உடனே மாமாவே இந்த அளவுக்கு அடிக்கிறார், அப்பா என்ன பண்ணுவார் அப்படிங்கிற பயத்தில் அப்பாவை பார்க்காம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது அவங்க அப்பா வந்து உண்மையிலே அவரை பார்த்துறார். ஆனால் இவர் நினைக்கிற மாதிரி அவங்க அப்பா இல்லை. இத்தனை வருடங்களாக பையனை காணோன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு பரிதவிப்பில் இருக்கார். அவர் ஒரு ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் அலைஞ்சிருக்கார். பார்த்த உடனே அழ ஆரம்பித்தார்.
அழ ஆரம்பிச்சுட்டு பையனை ஆற தழுவி வந்து வீட்டுக்கும் அழைச்சிட்டு போயிடுறார். பையனுக்கு வந்து சட்டை எடுத்து தர்றார், நல்லா சாப்பாடு கொடுக்குறார், தன் கூடயே வச்சுருக்கார். இந்த மாதிரி நேரத்தில் தான் கரசாமிக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயம் தெரியுது. இப்போது அந்த ஆட்டையை போடலான்னு சொல்லிட்டு வந்தார் இல்லையா ஒரு நிலம், அது வந்து இப்போது பேங்க்கில் இருக்குது. இப்போ பேங்க்கில் இருக்கிறதுனால இதை எப்படி வந்து உடனே விற்கிறது இன்னொன்று அதுக்கும் ஒரு பிளானை ஒரு போடுறார். சரி பேங்க்கில் ஒரு கடன் ஒன்று இருக்குது, இவர் வட்டி கட்டியே அழிஞ்சு போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு சிம்பத்தியை ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். க்ரியேட் பண்ணி இந்த நிலத்தை விற்றுட்டு அதுலேருந்து வர பணத்தில் வந்து வட்டி கட்டாமல் தப்பிச்சிக்கலாம். அந்த அந்த லோன்லாம் கட்டிட்டு மீதி காசே நம்ம வந்து வாட்டையை போட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் ஒன்று பண்ணி அந்த பிளானை வந்து அவருக்கு சாதகமாக சொல்கிற மாதிரி வந்து அப்பாக்கிட்டையும் சொல்கிறார். ஆனால் அப்பா வந்து அப்பா நீ இன்னுமே திருந்தவே இல்லை, என்ன இது வந்து சரியாக வராதுன்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லி பையனை வந்து திட்டிடுறார். திட்டின உடனே பையனுக்கு கோவம் வந்துடும். பையன் வந்து காணா போனதுக்காக அங்கே இருக்கிற குலதெய்வம் திட்ட வேண்டிட்டு இருப்பார். பையன் திரும்பி வந்தால் கடை வெட்டுறான்ட்டு. இப்போ அவர்கிட்ட கையில் காசு இருக்காது, கடன் வாங்கி 4000 ரூபா பணம் வச்சுருப்பார். சரி வந்து கோச்சிட்டு மறுபடியும் பையன் கிளம்புறான், இந்த பணத்தையாவது எடுத்துகிட்டு போ அப்படிம்பார். ஒரு பயங்கர கோவத்தில் அதெல்லாம் வாங்காமல் திரும்பி ஒய்ஃப் இருக்கிற இடத்துக்கு வந்துடுவார். ஒய்ஃப் அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, அவரே வந்து பயங்கர கடனில் இருக்குன்னு சொல்கிறார். இந்த நேரத்தில் போய் நம்ம காசு கேட்குறது வந்து தவறு. அதே சமயம் இந்த மாதிரி இக்கட்டான சூழலில் அவர் பக்கத்தில் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா அப்படின்ட்டு எங்கேயோ வந்து வந்த பொண்ணு சொல்லுது. ஆனால் பையனுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து தோணவே இல்லை. ஒய்ஃப் சொன்னோன்னா மறுபடியும் ஒய்ஃபை அழைச்சிட்டு திருப்பி ஊருக்கே வர்றார். இப்போ தான் அவங்க வீட்டிலேயே தெரியுது இவருக்கு வந்து கல்யாணம் ஆகிருக்கு. இவர் வந்து ஒரே ஒரு பையன் அந்த வீட்டுக்கு. ஆனால் இந்த விஷயம்லாம் ஏன் பண்ணுறார் அப்படிங்கிறது தெரியவே இல்லை. நமக்கே அதிர்ச்சியாக தான் இருக்கும். இருந்தாலும் அவங்க அம்மா வந்து பெரிய மனசோட வந்து அவங்கள வந்து ஏற்றுக்கிறாங்க. உள்ளார அப்பா இருக்கார் போய் பாரு அப்படின்னு போய் பார்த்தா அவர் இறந்துருக்கு. ஏற்கனவே வந்து பையன் பேசின பேச்சில் அவர் வந்து ரொம்ப வந்து உடஞ்சி போயிட்டார். அதே சமயம் பேங்க்லேருந்து ஜப்தி நோட்டீஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத அவருக்கு தெரிஞ்ச உடனே மொத்தமாக உடஞ்சி இறந்து போயிடுறார். இப்போது அவங்க அம்மா வந்து அவர்கிட்ட கேட்டுக்கிறார், அவங்க அப்பாவுக்கு வந்து அவருடைய நிலத்திலே அவர் வந்து அடக்கம் பண்ணணும் அப்படிங்கிறது அவருடைய கடைசி ஆசை, அதையாவது நிறைவேற்றி வைப்பா அப்படின்றாங்க. இது வேகம்னு சொல்லிட்டு ஒரு படம் ஒன்று வந்து அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை கோஇன்சிடென்ஸாகவும் இருக்கலாம். சரின்னு சொல்லிவிட்டு எல்லா ஏற்பாடுகளும் பண்ணால் பேங்க்லேருந்து வந்துடுறாங்க. இது வந்து எங்களோட கட்டுப்பாட்டில் இருக்குது, நீங்கள் எதையும் செய்ய முடியாது, உங்களோட லோனை கட்டினா தான் எதாக இருந்தாலும் பண்ணலான்னு சொல்லிட்டு பணத்தை எடுக்க சொல்லிடுறாங்க. இப்போ இவர்கிட்ட சுத்தமாக கையில் காசு இல்லை. இது எல்லாத்தையுமே வந்து பேங்க்கை ஏமாற்றி அதிகமாக வட்டி போட்டு தான் இவங்ககிட்ட வாங்கியிருக்கு அப்படிங்கிற ஒரு இதுவும் வந்து இவருக்கு தெரியும். இது மாதிரி நிறைய பேர்கிட்ட அந்த ஊரில் வந்து அதை வந்து பண்ணியிருக்காங்க. அந்த பேங்கினுடைய மேனேஜர்கிட்ட பேசலான்னு போனால் மேனேஜரை வந்து ஜெயராம் தான் பண்ணியிருக்காரு. இவங்களை அவமானப்படுத்தி அனுப்பிச்சிடறார். இப்போது ஹீரோவுக்கு பயங்கரமாக கோவம் வரும். இப்போது தன்னுடைய அப்பாவுடைய சாவுக்கு காரணமான இந்த பேங்க்லேயே கொள்ளடிச்சு அதனுடைய இதை வந்து கட்டி பணத்தை வந்து நல்லபடியாக அடக்கம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் ஒன்று பண்ணுறாரு. இதுவும் தூம் 3ன்னு ஒரு படம் ஒன்று வந்து அதுலேருந்து ஒரு இன்ஸ்பயர் ஆன மாதிரி இருந்தது. டோட்டல் படமே வந்து அது அப்படி தான் இருக்கும். சூப்பரான ஒரு படம். பார்க்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ட்ரை பண்ணுங்க. இதுக்கு கூட்டாக வந்து தன்னுடைய தாய்மாமனை ஏற்கனவே அந்த ஒரு அப்ரசன்டேட்டிவ் விட்டு ஓடி போனால அவனும் அந்த ஊர்லேயே தான் சுற்றிட்டு இருக்கான். அவனையும் வந்து சேர்த்துக்கிட்டு பேங்கை கொள்ளடிக்கலாங்கிற முடிவோட களத்தில் இறங்குறான். இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது அந்த படத்தினுடைய மீதி கதை. இதனுடைய முதல் பாதி பார்த்தோம்னா ரொம்ப பிலோ ஆவரேஜாக இருந்தது. இட்லி கடைக்கு போட்டியாக எடுத்த மாதிரி இருந்தது. இட்லி கடையோட ஞாபகங்கள் நிறைய வந்தது. அதுவும் அந்த எமோஷனலான சீன்ஸ்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஆன் அண்ட் ஆஃபாக இருந்தது. சில இடங்களில் ரொம்ப நல்லா இருந்தது, சில இடங்களில் வந்து ரொம்ப ட்ராக் ஆன மாதிரி இருந்தது. ரொம்ப ஸ்லோவாகவே இந்த ஃபேஸ் வந்து நகருது. இவர் இந்த கொள்ளடிக்க பிளான் பண்ணிவிட்டு ஆரம்பிக்கிறார் இல்லையா, இப்போ இதில் அவருக்கு சில இடையூறுகள் வருது. அதை தாண்டி அடுத்தடுத்த விஷயங்களை அவர் பண்ண ஆரம்பிக்கிறார். பண்ணிவிட்டு ஒரு இடத்துல வந்து முடியுது. இந்த போர்ஷன் ஓரளவு வந்து டீசெண்டாகவே இருந்தது. மொத்த படத்தையும் காப்பாற்றுறது இந்த போர்ஷன் தான். பட் அதுவும் கிளைமாக்ஸில் கொண்டு போயிட்டு ரொம்ப கன்வீனியண்ட்டாக எழுதி முடித்த மாதிரி இருந்தது. ஓகே அப்போ அந்த கேரக்டரை முடிச்சு விட்ருவோம், ஹீரோவுக்கு இப்படி ஒரு எண்டிங் கொடுத்தா நல்லாயிருக்கும், அதனால் இதில் இப்படி ஒரு கன்வீனியண்ட்டாக ஒரு ரைட்டிங் ஒன்று எழுதிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ரொம்ப 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 அவங்களோட வசதிக்காக எழுதி அந்த கிளைமாக்ஸையும் வந்து முடிச்சு வச்சுருந்தாங்க. ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ்ன்னு பார்த்தோம்னா KS ரவிக்குமார் ஆகட்டும், கருணாஸ் ஹீரோயினாக வந்து அந்த பொண்ணு, அப்புறம் MS பாஸ்கர் சின்ன கேரக்டரில் வந்திருந்தா கூட அவருக்கு அடையாளம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த அளவுக்கு அற்புதமாக ஒரு கேரக்டரில் வந்து அவர் பண்ணியிருந்தார். இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப நேச்சுரலாக சூப்பராக இருந்தது உங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே. சுராஜ் அவர் தான் வந்து DSP வரார். அவருடைய பிரமாதமான பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்துட்டோம். இதில் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது சுராஜோட ஆகட்டும். அதேமாதிரி ஜெயராம் வந்து ரிஜினல் ஆஃபீஸராக வர்றார் பேங்க்கில், அவரதும் வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இது அவருடைய பர்ஃபார்மன்ஸும் நிறைய வந்து பிரமாதமாக பார்த்துருக்கோம். இதில் அந்த அளவுக்கு வந்து ஸ்கோப்பும் இல்லை, அந்த ரைட்டிங் வந்து அவ்வளோதான் இருக்குது. இவங்களெல்லாம் விட ரொம்ப சுமாராக இருக்குது தனுஷோட நடிப்பு. அவர் மேலே வந்து குறை சொல்ல முடியாது. இந்த படத்தினுடைய அந்த கேரக்டர் ரைட்டிங் அவ்வளோதான் வந்து அதில் நிற்கிது. அதுவும் சுராஜோட கேரக்டர் ஆர்க்கெல்லாம் இருக்கு இல்லையா, அவர் வந்து ஒரு வெஞ்சியன்ஸான போலீஸாக, ஒரு ஈகோயிஸ்டிக்காக,
இல்ல வந்து என்ன மாரியான அது ஒரு கேரக்டர் அப்படின்னு ஒரு ஆர்க்கே இல்லாம இருக்கு. அது ரொம்ப குழப்பமா இருக்கும். பட் இருந்தாலும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ்னால அத தாங்கி புடிச்சு இழுத்துட்டு போயிருக்காரு அது இந்த இதில. ஒரு ஒரு பெரிய புரொடக்ஷன் காஸ்ட்டு, அ நல்ல அற்புதமான கேஸ்டிங் இது எல்லாமே இருந்தும், அ ரொம்ப 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 பிலோ ஆவரேஜான ஒரு ரைட்டிங்னால இந்த படம் வந்து அந்த அளவுக்கு பிரமாதமா வரவே இல்ல. என்ன பொறுத்தவரைக்கும் இது ரொம்பவே சுமாரான படம். அதுவும் வந்து அந்த ஓப்பனிங் ஆரம்பிச்ச உடனே நான் ரொம்ப டவுன்கிரேட் ஆக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் அது உள்ளார போவே முடியல. முக்கியமா அந்த ஹீரோ கேரக்டர். அந்த ஹீரோ கேரக்டர் மேல நமக்கு வந்து ஒரு வெறுப்பு தான் வருது. வெறுப்பு வந்துட்டா எப்படி அந்த படத்த வந்து ரசிக்க முடியும்? அதனால அது தொடர்ச்சியா வர எல்லா விஷயங்களுமே வந்து அந்த அளவுக்கு வந்து பெருசா வந்து ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. நெறைய கேள்விகள் தான் எழுது. நமக்கு அந்த கேரக்டருக்கு வந்து புடிச்சு போயிடுச்சு அப்படின்னா, கேள்விகள் வந்து பெருசா எழாது. ஓகே தான்ப்பா அப்படின்னு போற மாரி இருக்கும். அந்த கேரக்டர் பிடிக்காதனாலேயே படம் முழுக்க வந்து கேள்விகள் ஒண்டியும் தான் இருக்கு. இருந்தாலும் அந்த செகண்ட் ஆஃப் கொஞ்சம் இந்த படத்த வந்து தாங்கி இழுத்துட்டு போகுது. பிடிச்சிருந்தா ஒரு வாட்டி வந்து ட்ரை பண்ணுங்க. இது ஓடிடில கிடைக்குது. மறுபடியும் இன்னொரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். டில் தென் பாய்.